வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நீங்க ட்ரேடிங்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச லாபம் திடீர்னு மார்க்கெட் இறங்குறதால போயிடுமோன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கவலைய விடுங்க. அந்த லாபத்தை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறதுன்னு ஒரு சூப்பரான டெக்னிக்க பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரிப்பீஸ் கலைஞர்களை பாருங்களேன். அவ்வளவு உயரத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படி அவங்களால அந்த சாகசத்தை செய்ய முடியுது? பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு. அவங்களுக்கே தெரியும், ஒருவேளை தவறி விழுந்தாலும் அவங்கள காப்பாத்த கீழே ஒரு பாதுகாப்பு வலை இருக்குன்னு. ட்ரேடிங்லயும் நமக்கு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு வலை கண்டிப்பா தேவை. ட்ரேடிங்ல இந்த பாதுகாப்பு வலைக்கு பேரு தான் ஸ்டாப் லாஸ். இது நம்மளோட நஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள கட்டுப்படுத்த உதவுற ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஆனா இங்க தான் நிறைய ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. மார்க்கெட் மேல போக போக, அதாவது நம்ம லாபம் அதிகமாக அவங்க பாதுகாப்பு வலைய தரையிலேயே விட்டுடுறாங்க. இதனால என்ன ஆகும்? ஒரே ஒரு திடீர் சரிவுல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மொத்த லாபமும் போயிடும். சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நாம முதல்ல மார்க்கெட் எப்படி நகருதுன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்பவுமே ஒரு நேர்கோட்ல மேல போகாதுங்க. அதோட அமைப்பு ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமா, மார்க்கெட் மேல ஏறும்போது அது கொஞ்சம் மேல போகும், அப்புறம் லேசா கீழே இறங்கும், திரும்பவும் மேல போகும். இந்த ஏற்ற இறக்கம் தான் ஒரு படிக்கட்டு மாதிரியான அமைப்பை உருவாக்குது. இது ஒரு ஆரோக்கியமான ஏற்றத்துக்கான அடையாளம். ட்ரேடிங் மொழியில இந்த படிக்கட்டு அமைப்பை நாம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு புது உச்சமும் முந்தைய உச்சத்தை விட உயரமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு புது பள்ளமும் முந்தைய பள்ளத்தை விட உயரமா இருக்கும். இதுதான் அந்த படிக்கட்டோட ஒவ்வொரு படியும். இப்போ இந்த மொத்த டெக்னிக்கோட மிக முக்கியமான விதிய நல்லா கவனிங்க. இதை எப்பவுமே மறக்காதீங்க. ஒரு அப் ட்ரெண்ட் எப்ப முடியும்னா, மார்க்கெட் கடைசியா உருவாக்குன பள்ளத்தை உடைச்சி கீழே போகும்போது மட்டும்தான். அது வரைக்கும் அந்த ட்ரெண்ட் தொடருதுன்னு தான் அர்த்தம். ஓகே, மார்க்கெட் ஒரு படிக்கட்ட மாதிரி இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனா அந்த படிக்கட்டுல நாம எங்க காலை வைக்கணும், அதாவது எங்க ட்ரேடுக்குள்ள நுழையணும், வாங்க பார்க்கலாம். ஒரு ட்ரேடுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு தெளிவான 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல, அவசரப்படாம ட்ரெண்டை உறுதிப்படுத்தணும். அதாவது குறைஞ்சது 3 படிக்கட்டுகள் உருவாகிற வரைக்கும் காத்திருக்கணும். ரெண்டாவது, 4வது படி உருவாகும்போது ட்ரேட்ல நுழையணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க ஸ்டாப் லாஸை 3வது படிக்கு கொஞ்சம் கீழே வைக்கணும். ஏன் ஸ்டாப் லாஸை சரியா அந்த இடத்துல வைக்கிறோம்? ஏன்னா ஒருவேளை விலை அந்த இடத்தையும் தாண்டி கீழே போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த படிக்கட்டு அமைப்பையே உடஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம ட்ரேட்ல இருந்து வெளியே வர்றதுக்கான தெளிவான சிக்னல். சரி, வாங்க இப்போ இந்த டெக்னிக்கோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பகுதிக்குள்ள போகலாம். எப்படி ஒரு நஷ்டமே இல்லாத, அதாவது ஜீரோ ரிஸ்க் ட்ரேட உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை அதுக்கு முன்னாடி இருந்த உச்சத்தை உடைச்சு மேல போற வரைக்கும் நீங்க உங்க ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கூட நகர்த்தக்கூடாது. ஏன் அப்படி? ஏன்னா அதுக்கு முன்னாடி நகர்த்தினா மார்க்கெட்டோட ஒரு சின்ன பின்வாங்கல்ல கூட உங்க ட்ரேட் க்ளோஸ் ஆயிட வாய்ப்பு இருக்கு. எப்ப விலை முந்தைய உச்சத்தை உடைக்குதோ அப்போதான் அசலான மேஜிக் நடக்கும். உடனே உங்க ஸ்டாப் லாஸை நீங்க ட்ரேட்ல நுழைஞ்ச விலைக்கே மாத்திடுங்க. அவ்வளவுதான், இப்போ உங்க ட்ரேட் பிரேக் ஈவன் நிலைக்கு வந்துருச்சு. அதாவது இனிமே இந்த ட்ரேட்ல உங்களுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் வராது. இந்த ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. ஒரே ஒரு நொடியில நஷ்டம் வர வாய்ப்பு இருந்த உங்க ட்ரேட் இனிமே லாபம் மட்டுமே வரக்கூடிய ஒரு ட்ரேடா மாறுது. இதை விட முக்கியம் என்னன்னா, உங்க மனநிலை பயம் பதட்டம் இருந்ததிலிருந்து ரொம்ப அமைதியா நம்பிக்கையா மாறுது. இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரோட மனநிலை. சூப்பர்! இப்போ ஆபத்து முழுசா நீங்கிடுச்சு. இனிமே நீங்க உங்க லாபத்தை சுதந்திரமா வளர விடலாம். எந்த விதமான பயமும் தேவையில்லை. இப்போ நாம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போக போக நாமளும் நம்ம பாதுகாப்பு வலைய மேல நகர்த்திக்கிட்டே போகணும். அவ்வளவுதான். இப்ப இந்த செயல்முறை ரொம்ப எளிமையாகிடும். மார்க்கெட் ஒரு புது உச்சத்தை உருவாக்கும், அப்புறம் ஒரு புது பள்ளத்தை உருவாக்கும். அது உருவானதும் நீங்க உங்க ஸ்டாப் லாஸை அந்த புது பள்ளத்துக்கு கீழே நகர்த்தணும். மார்க்கெட் மேல போக போக இதையே திரும்ப திரும்ப செய்யணும். சிம்பிள். இந்த டெக்னிக்கோட அழகே இதுதான். பிரேக் ஈவன் நிலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு 2 வழிதான், ஆனா 2மே வெற்றிதான். ஒன்னு, மார்க்கெட் தொடர்ந்து மேல போய் உங்க லாபம் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். இல்லன்னா மார்க்கெட் திரும்பும்போது உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நீங்க அது வரைக்கும் சம்பாரிச்ச லாபத்தோட வெளியே வந்துருவீங்க. நஷ்டங்கிற பேச்சுக்கே இடமில்ல. சரி, வாங்க நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு 4 எளிய விதிகளா பாத்திரலாம். நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இந்த 4 விதிகள்ல அடக்கிடலாம். விதி 1, ட்ரெண்ட் உறுதியான பிறகு நுழையணும். விதி 2, முதல் ஸ்டாப் லாஸ முந்தைய பள்ளத்துக்கு கீழே வைக்கணும். விதி 3, முந்தைய உச்சம் உடைந்ததும் பிரேக் ஈவனுக்கு நகர்த்தணும்.
விதி 4, ஒவ்வொரு புது பள்ளம் உருவாகும் போதும் ஸ்டாப் லாஸ நகர்த்திக்கிட்டே போகணும். இந்த முறைய உங்க நிதி புதையல் பெட்டியோட சாவியா நினைச்சுக்கோங்க. இது உங்க லாபத்தை பத்திரமா உள்ள வச்சு பூட்டிடும். கடைசியா இந்த முக்கியமான விஷயத்த எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங்ல புதுசா பணம் சம்பாதிக்கிறதை விட நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படிக்கட்டு முறை நிச்சயமா அதுக்கு உங்களுக்கு உதவும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.